ஓகே காய்ஸ், இது வந்து ஒரு பிராண்ட் நியூ வீடியோ. ஓகேவா? ஸோ நம்ம நார்மலி வந்து ஒரு சிக்னல் கொடுத்தோம்னா அது வந்து பேக் டெஸ்ட் பண்ணுவோம், இல்லை லைவ் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏற்பட்ட காலத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறேன். அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேக் ஆன் ஃப்ரைடே, நேற்று இடம் பாருங்க, பை ஜோன் 3323 3324. ஓகேவா? 3326 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் நேற்று யூஎஸ் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கேல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க சில செட்டப்ஸு. 10:30 மணிக்கு இந்த செட்டப் வந்து ஒரு 137 பிப்ஸ் அந்த டைமில் போணுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ போணுச்சு நான் ட்ராக் பண்ணல. ஸோ பேசிக்லி வந்து ஒரு 1.5 ஹவரில் நம்ம எப்படி 137 பிப்ஸ் எடுத்தோம் அப்படின்றத வந்து ரீகேப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஜோன் நான் மார்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே, இதுதான் வந்து அந்த ஜோன். எப்படி இந்த ஜோன்னா, அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு யூரோ செஷன் படி 8ஆம் தேதியோட யூரோ செஷன் படி அது ஒரு பாய் ஜோன். பட் என்ன ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எப்போனா யூஎஸ் செஷனில். ஓகேலா, ஆல்மோஸ்ட் யூஎஸ் செஷன்ல அன்னைக்கு ராத்திரி. ஸோ நயமாக பார்த்தா அப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா திருப்பி இந்த இடத்துக்கு வந்து செல் ஆயிருக்கணும். ஓகேவா? ஆனால் வந்து செல் ஆகல. திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரைடேவோட இந்த செஷன் யூஎஸ் செஷனில் வந்து மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. லிட்டரலி என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் ஆச்சு. அந்த சப்போர்ட் திருப்பி பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதில் வந்து இதுதான் இப்போ வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம், பாய்க்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ another வே என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸில் வந்து அதான் சொன்னல, இந்த யூரோ செஷன் வர்சஸ் யூரோ செஷன் படி பார்த்தா இந்த இடத்துல செல் ஆயிருக்கணும். ஓகேவா? அப்படி நம்ம பார்க்கலாம். அப்போ பிரேக் அவுட் ஆனோடனே திருப்பி இந்த இடத்துல பாய் வரட்டும்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேவா? ஸோ 7 மணியோடனே இந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கான இன்ஃப்ளூன்ஸான ஜோன் என்னன்னா இதுதான். அதோ இந்த 3 மணி 7 மணி பிரேக் அவுட். ஓகே, அந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணி நான் கொடுத்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஓகேவா? ஸோ நம்ம எங்கே என்ட்ரி பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா M15 போவோம். M15 போனோடனே நீங்கள் பாருங்களேன், இந்த இடம் பாருங்க, இதான் வந்து இந்த 7 மணி ஜோன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் ஏரோ போட்டுக்கிறேன், இல்லாட்டி நான் வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம இதோட ரியாக்ஷனை வந்து பார்க்கறதுன்னு. ஓகே, எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு பாருங்க. பட்டுன்னு வந்து ஒரு இம்பேக்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனால் திருப்பி அந்த ஜோனுக்குள்ளே வர வரைக்கும் இந்த இந்த ஒரு பஃபர் டைம் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மூவ்மெண்ட்டும் பெருசாக இல்லாத டைம் வந்து. அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க, 7:45லேருந்து 9:05 வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? கரெக்டாக இந்த டைமில் 9:30 வந்து யூஎஸ் செஷன் வந்துருச்சு. ஓகே, இந்த ஒரு ட்ராப் விழுந்துச்சு. எல்லாரும் இந்த ட்ராப்பை பார்த்தோன்னா கன்ஃபார்ம் செல்லாக தான் ஆக போகுது, இந்த ஜோனை உடச்சிரும் அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஜோன் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். சில டைம் வந்து இங்கே இறச்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா புலி தேடி போவோம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சடன் ட்ராப்பை பார்த்துட்டு ஃபுல்லாக செல்லு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தக்கான் பண்ணி இங்கே எத்தனை பேர் எம்சி ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரேடிங் வந்து எம்ஓசி கேம். நீங்கள் அந்த சடன் ட்ராப்பை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகி பேனிக் செல் பண்ணுறது தான் வந்து நீங்கள் லாஸுக்கு கொண்டு போவோம். அப்போ உங்கள் கீ லெவல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் மேலும் வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் எல்லாமே. அப்படி இல்லாட்டி நீங்கள் மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணுறேன், கிரியேட் பண்ணுற ஐடியாவில் நான் இல்லை. நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள், இதான் என்னோட ஜோன். ஓகேவா? அப்போ நான் திருப்பி அந்த ஜோனுக்குள்ளே வர வரைக்கும் என்னென்ன இது சேட்டப் பண்ணாலும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இதான் வந்து என்னோட சாலிடான ஜோன். ஓகே, அப்படின்னு பார்த்து நான் எங்கடா என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, நான் மார்க் பண்ண ஜோன் இதானே. ஓகே, இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோன் தான் வந்து நான் மார்க் பண்ண ஜோன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ரியாக்ஷனை பார்ப்பேன், இந்த 2 கேண்டலோட ரியாக்ஷன். இப்படி நீங்கள் M15ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அட்லீஸ்ட் யூ கோ டு M5ல. M5 டைம் ஃப்ரேம் வந்து அது டிஎன்ஏ மாதிரி நீங்கள் பிரித்து அதோட வியூவை பார்க்கறதுக்கு தான் அது. ஓகேவா? M15 M1. இப்போ நீங்கள் நான் கொடுத்த ஜோனை வந்து நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி பாருங்களேன். நான் கொடுத்த ஜோன் வந்து ஆக்சுவலி 3323 to 3324. ஓகேவா? இந்த இடம் பாருங்க, 3323 to 3324. இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நான் பாய் பண்ணுவேன் அப்படின்னு போட்டுருச்சு. அதாவது என்ன இடம்னா 3326ல. ஸோ 3326 வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து
ஒரு ஃபேக் அவுட் மாரி குடுத்துட்டு செல் ஆயிருச்சு. ஓகேவா? திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருச்சு. அப்ப நம்ம பாய் பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து வேண்டியது 3326 வந்து பிரேக் பண்ணா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாய் ஜோன்ல இருக்கோம். ஓகேவா? இன்னொரு வியூல நீங்க எப்படி பார்க்கிறதா இருந்தா, ஓகே நீங்க பாருங்க செல் ஆயிட்டு இருக்கு ஜோனு. நம்ம பார்த்தா இது பிரேக் அவுட் பண்ணி செல் ஆயிருக்கணும். ஓகே இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம செல் ஆயிருந்தா, இந்த இடத்த வந்து கீழ உடைச்சிருக்கணும். ஸோ அப்ப அடுத்த ரவுண்ட்ல இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாம். இதான் வந்து ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இது வந்து ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு கன்டினியூஸா சப்போர்ட் உடைச்சுக்கிட்டே போனுச்சுன்னா, நம்ம அந்த ட்ரெண்ட் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஆனா, இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஆப்போசிட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல ட்ரெண்ட் போயிட்டு இருந்தப்போ ஒரு ரிவர்சல் நடந்துருச்சு. ஸோ ரிவர்சல் நடந்துருச்சுன்னா, ஓகே இந்த இடம் 3326 வந்து இந்த ரிவர்சலோட மெயின் பாஸ். இவன் தான் வந்து இனிஷியேட் பண்ணான் அந்த செல்ல. அப்ப அவனே வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம், நீங்க செல் பண்ணி புண்ணியம் இல்ல. ஆ அப்ப பாய் தான். ஆல்ரெடி இது ஒரு பாய் ஜோன். அதுல இப்ப செல்லுன்னு சொல்லி ஒரு ரிபெல்லா இருந்தவனே செத்துட்டான்னா, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இதுதான் வந்து தியோரில. ஸோ அப்ப அங்கருந்து நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா, லெட்ஸ் சே 3326 இங்கருந்து நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க ஃபர்ஸ்ட் டிப் வச்சீங்க 135 பிப்ஸ். ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 199 பிப்ஸ்ல. ஓகே. இதே ஜோன்லருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3323 தானே குடுத்திருந்தோம். எங்க ஓகே. இங்க ஜோன்ல இருந்துன்னா, ஆல்மோஸ்ட் 237 பிப்ஸ்ல. ஸோ ஆனா நீங்க ஜோனுக்குள்ள என்ட்ரி பண்ணாதீங்க. ஜோனுக்குள்ள என்ட்ரி பண்றது என்னன்னா, இப்ப நீங்க வச்சுக்கங்க. நீங்க ஜோனுக்குள்ள வந்தோனே என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 20 பிப்ஸ் ஃப்ளோட்டிங் போயிருக்கும். இங்கருந்து இங்க ப்ராஃபிட் வந்திருக்கும். 34 பிப்ஸ். திருப்பி கீழ இறங்கிருக்கும். நீங்க பேனிக் ஆயிருப்பீங்க. ஓகே. அந்த அதெல்லாம் வேணாம். அதுக்கு நீங்க உங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ரீசென்ட்டா பிரேக் பண்ண அந்த சப்போர்ட் இருக்குல்ல, ஆ அப்ப அத நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இந்த இடம் வந்து திருப்பி பிரேக் பண்ணுச்சுன்னா, அது பாய் ஆகாம இருக்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா வந்து அது செல் ஆகணும். அப்படி இல்லாட்டி இதுதான் செகண்ட். ஆ ஒண்ணு இங்க என்ட்ரி பண்ணுங்க, இல்லாட்டி இங்க என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இங்க தான் வந்து நார்மலி எல்லாரும் ஃபுல் மார்ஜின் பண்றது. இது இவ்வளோ டீட்டெயிலா சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல ஃபுல் மார்ஜின் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, இங்கலாம் வந்து தெக்கான பேஸ் ஃபுல் மார்ஜின் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபுல் மார்ஜின் பண்றத. ஸோ இதுதான் அவங்களுக்கு அந்த பின்னாடி நடக்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிறதுலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவுக்கு பார்ப்போம். தேங்க் யூ.